இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய போக்குவரத்து துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ரயில்வேல உங்களுக்கு 9144 வேகன்சி கால்பர் பண்றாங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்தாச்சு. ஆனா அந்த லிங்க் இன்னும் ஓபன் ஆக மாட்டேங்குது. சர்வர் டவுன்ல தான் இருக்கு. இதுக்காக யாருமே மனசு தளராதீங்க. தயவு செய்து விடாமுயற்சியோட எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ள அந்த சர்வர் டவுன் எல்லாமே சரியாயிடும். எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. 9144 வேகன்சின்றது சும்மா இல்ல. இந்த அப்ளிகேஷன் எதுக்காக கால்பர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் ஜாபுக்காக கால்பர் பண்ணிருக்காங்க. டெக்னீஷியன் 1, டெக்னீஷியன் 2, டெக்னீஷியன் 3 இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கு. இதுல சின்னதா பேசிக் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும். மற்றபடி எல்லாருமே ஒரு நல்ல சம்பளம் வாங்குவீங்க. எல்லாருமே பேசிக் பேன்றது 19,000 20,000 அப்படின்றத பாக்காதீங்க. அதோட அலவன்ஸ் எல்லாமே சேர்ந்தாக்கா உங்களுக்கு 50,000 60,000 ரூபாய் சம்பளம் வரும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ரயில்வே நிரந்தர ஜாப். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரயில்வே செக்யூரிட்டி கொடுப்பாங்க, பாஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க லைஃப்ல எல்லாமே வேஸ்ட் பண்ணீங்கன்னு அர்த்தம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான என்னென்ன டீடைல் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன சப்மிட் பண்ணணும், எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல அப்டேட் பண்றேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி சர்வர் டவுன் வர்றது சகஜம் தான். தயவுசெய்து மனசு தளராம நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. 9144 வேகன்சி ரயில்வேல உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. யார் யார் எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 12th முடிச்சவங்களும் சரி, காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களும் நீங்க 12th ஸ்டாண்டர்டை வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே எலிஜிபிலிட்டி இருக்கவங்க அப்ளை பண்ண சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜாபுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆர்ஆர்பி சென்னை அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையில் 9144 பணியிடங்கள் காலியாக இருக்கு. இந்த பணிக்கு டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்குள்ள இதை அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சி, எவ்வளோ மாத சம்பளம் அதை பார்க்கலாம் வாங்க. தற்போதைய அறிவிப்பின்படி டெக்னீஷியன் கிரேட் 1க்கு அதாவது சிக்னலுக்கு 1092 வேகன்சி நிரப்ப போகிறாங்க. டெக்னீஷியன் கிரேட் 2க்கு 8052 வேகன்சியும் நிரப்ப போகிறாங்க. இதில் டெக்னீஷியன் 1 அப்படின்ற வேலைக்கு 29,200 ரூபாய் பேசிக் பே. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 2க்கு 19,900 ரூபாய் இதுக்கான அடிப்படை சம்பளம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது கூட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வரும். இந்த ஜாப்புக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்னீஷியன் கிரேட் 1க்கு 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 2க்கு 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். வயது வரம்பு அப்படின்றது 1/7/2024க்குள்ள இந்த தேதியின் அடிப்படையில் கணக்கு செய்யப்படும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வயது வரைக்கும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வயசு வரைக்கும், முன்னாள் படை வீரர்கள் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 வயசு வரையிலேருந்து 8 வயசு வரைக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வேல குரூப் சி, குரூப் டி பிரிவில் 3 ஆண்டு பணி முடித்தவங்களுக்கு 40 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் தளர்வு வழங்கப்படும். இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்னீஷியன் கிரேட் 1 பணிக்கு விண்ணப்பம் செய்கிறவங்க இயற்பியல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜாபுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆர்ஆர்பி சென்னை அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையில் 9144 பணியிடங்கள் காலியாக இருக்குது. இந்த பணிக்கு டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்குள்ள இதை அப்ளை பண்ணுறதுக்கு போர்கர் அண்டு ஹிட் ட்ரிக்கரு, பவுண்டரி மேன், பேட்டர் மேக்கர், மாடுலர், கார்பெண்டர், வெல்டர், பிளம்பர், பைப் ஃபிட்டர், மெக்கானிக்கு, எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்கல் ஆட்டோ எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் வயர்மேன், எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கு, மெக்கானிக் பவர் எலக்ட்ரிக்கல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜாபுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆர்ஆர்பி சென்னை அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையில் 9144 டிராக்டர் மெக்கானிக்கு, மெஷினிஸ்ட்டு உள்ளிட்ட பிற மெக்கானிக்கல் சார்ந்த படிப்புகளை முடிச்சிருக்கணும். எங்கெல்லாம் உங்களுக்கு ஜாபு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது இந்தியா முழுக்க இந்த வேக்கன்சியை நிரப்ப போகிறாங்க. இதில் சென்னையை பொறுத்த மட்டும் 27 வேக்கன்சி நிரப்பப்பட உள்ளது. இது தவிர அகமதாபாத், அமீர், திருவனந்தபுரம், பெங்களூர், செகந்திராபாத், ஹைதராபாத், போபால், புவனேஸ்வர், பிலாஸ்பூர், சண்டிகர், கோரக்பூர், கவுஹாத்தி, ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், கொல்கத்தா, மஸ்டா, மும்பை, முசாபாநகர், பாட்னா, பிரக்யராஜ், ரஞ்சித் உள்ளிட்ட பிற நகரங்களில் இதுக்கான ஜாப் வேகன்சி அவைலபிலிட்டி இருக்குது.
தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி நைட்டு 11:59 மணிக்குள்ள அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வெப்சைட் ஐடியை கொடுத்துருக்காங்க. இதுக்கான வெப்சைட்னு பார்த்தீங்கன்னாக்கா www.rrbchennai.gov.in. இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதுக்கான லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம். மறுபடியும் சொல்கிறோம், 9ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 500 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. SC/ST, முன்னாள் படை வீரர்கள், பெண்கள், 3ஆம் பாலினத்தவர்கள், சிறுபான்மையினர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர், இப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ரூ. 250 செலுத்தினா போதும். இதில் எதனா மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா ஒர்க்கிங் டேஸில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ள RRB ஹெல்ப்லைன் @csc.gov.in இந்த மெயில் மூலிமா நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லைனாக்கா 9592001188 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே கிடைக்காது. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு ஐயோ விட்டுட்டோன்னு நினைக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள்.